வணக்கம். தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. முகத்தில் வரக்கூடிய பரு மங்கெல்லாம் இந்த சோப்பு பயன்படுத்தும் போது மறைஞ்சிடும். இது தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கிறதுனால நம்ம ஸ்கின் என்றுமே இளமையாகவே இருக்கும். தொடர்ந்து பயன்படுத்தும் போது நமக்கு முதுமையில் வரக்கூடிய சுருக்கங்கள் கூட மறையும். இந்த சோப் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இது செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு 5-6 மணி நேரம் எடுக்கும். இந்த சோப் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஆர்கானிக் கிளிசரின் சோப் பேஸ். இது ஆன்லைனில் கிடைக்குது. இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகள்லேயும் கேட்டு பாருங்கள். ஆன்லைனில் 500 கிராம்ஸ் 1 kg அந்த மாதிரி கிடைக்கும். நான் இப்போ வாங்கியிருக்கக்கூடிய சோப் பேஸ் 500 கிராம்ஸ் 180 ரூபீஸ் வந்துச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் கற்றாழை. ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தான் எடுத்துக்கணும். கற்றாழை எடுத்து இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்து 3-4 முறை நல்லா கழுவிட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம். அடுத்தது ரோஸ் எசென்சியல் ஆயில். இது ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்குது, இல்லை எசன்ஸ் கிடைக்கக்கூடிய கடைகள்லேயும் கிடைக்கும். ரோஸ் எசன்ஸும் பிம்பிள்ஸு பிக்மெண்டேஷன்லாம் நீக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் நிறையா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம ரோஸ் எசென்சியல் ஆயில் எடுத்துக்கிறோம். லாவெண்டர், சாண்டல் இந்த மாதிரி நிறையா கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த எசன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது விட்டமின் இ கேப்சூல்ஸ். இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் விட்டமின் இ கேப்சூல் அப்படின்னு சொன்னால் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 2 சோப்பு தான் தயாரிக்க போகிறோம். அதனால் 2 இ கேப்சூல்ஸ் எடுத்துருக்கோம். இந்த சோப் பேஸை உருக்கிட்டு நம்ம இந்த பொருட்களெல்லாம் சேர்க்கணும். உருக்கிறதுக்காக நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும். இது ஈஸியாகவே வெட்ட வரும். எந்த அளவுக்கு சின்னதாக வெட்டணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வெட்டிக்கணும். அப்போனா சீக்கிரம் உருகிடும். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோப்பை ஊற்றுறதுக்காக மோல்டு ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கணும். இதில் தேங்காய் எண்ணெய் தடவி முன்னாடியே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டுட்டு அதற்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு நம்ம சோப் பேஸை உள்ளே போட்டு உருக்கி எடுக்கணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கணும். இந்த சோப்பை நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுட்டு மறுநாளே பயன்படுத்தலாம். கடையில் விற்கக்கூடிய கெமிக்கல் நிறைந்த சோப்பெல்லாம் பயன்படுத்தினோன்னா நமது சருமம் சீக்கிரத்திலே பொலிவிழந்துடும். இந்த மாதிரி ஆர்கானிக் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது பரு மங்கு இதெல்லாம் வராது. சருமம் எப்போதுமே இளமையாக இருக்கும். சோப் பேஸ் நல்லா உருகிட்டு வருது. நல்லா கரையணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரையணும். சோப் பேஸ் நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட கட்டியே கிடையாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அந்த சூட்லேயே வச்சுக்கணும். கற்றாழை ஜூஸ் அதில் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு. ரோஸ் எசென்சியல் ஆயில் 2 டீஸ்பூன் அளவு. நல்லா கலந்து விடணும். தண்ணி சூடாக இருக்கிறதுலே வச்சுக்கணும். அடுப்பு எரிய வேண்டியதில்லை. கடைசியாக விட்டமின் இ கேப்சூலை அதில் சேர்க்கணும். ஒரு ஊசி வச்சு லேசாக ஓட்டை போட்டுட்டு இப்படி பண்ணோன்னா ஈஸியாக அந்த ஆயில் வெளியே வந்துடும். நல்லா கலந்து விட்டுறணும். உருக்குன சோப்பை மோல்டில் ஊற்றிடணும்.
சோப் செட் ஆகிறதுக்கு முன்னாடி இது மேலே இருக்கிற நிறைய ஸ்பூன் போட்டு இப்படி எடுத்தோன்னா வந்துடும். ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன் டே வந்து அப்படியே வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் 7 மணி நேரம் வெளியில் தான் வச்சு எடுத்திருக்கேன். இந்த சோப் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. செட் ஆகிறதுக்கு மட்டும்தான் வந்து டைம் எடுக்கும்.